உன் வீடு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அல்லேலூயா. உன் வீட்டில் சண்டை சத்தம் இருக்கா? கத்துற சவுண்ட் இருக்கா? துதிக்கிற சவுண்ட் இருக்கா? தேவனை பாடுகிற சத்தம் இருக்குதா? என்ன உன் வீட்டில் இருக்கு? உன் வீடுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா இங்க வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அவன் அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய, பாருங்க, அவன் வீடு என்னவா இருக்குது? ஆலயத்துக்கு அடுத்தபடி இருக்குப்பா, ஓகே. ஆனா அவன் யாரா இருக்கிறான்? தேவனை வணங்குகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவனை வணங்குகிறோமா? அனுதினமும் நம்மளுடைய வீட்டிலே தேவனை வணங்குகிற நிலைகள் இருக்கிறதா? இப்ப நான் உங்களை சொல்றேன், நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். ஆனா உன் வீடு தேவனை துதிக்கிற வீடா இருக்கிறதா என்றுதான் இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நான் சில நேரங்களில் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இப்படி தாங்க ஜோம் பண்ணோம், வாங்க ஜோம் பண்ணலாம். இல்லைம்மா நான் ஜோம் பண்ணிட்டேன் இப்போ என்னவேன். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தான் எனக்கு உணருது, அவள் சொல்கிறது தான் கரெக்ட். வீடு என்ன செய்யப்படணும்? நான் ஒண்டிய ஆராதிச்சிட்டா போதாது, நான் ஒண்டிய துதிச்சிட்டா போதாது, நான் ஒண்டிய தேவனிடத்தில் பக்தி உள்ளவனாக இருந்துட்டா போதாது. என் வீடு எப்படி இருக்க வேண்டும்? தேவனை வணங்குகிற வீடா இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே அவன் என்ன செய்யணுமா? பேருள்ள ஒருவனுடைய போதும், அவன் தேவனை வணங்குகிறவனாக. அல்லேலூயா. உன் வீட்டில் நீ தேவனை வணங்குகிறவனாக இருக்கணும். ரெண்டாவது, உன் வீடு ஆலயத்துக்கு அடுத்தபடியாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த காரியம் சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய, ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்னும், அவன் வேற இவன் வேற. ஒரு எழுத்து தான் இதுல மாற்றங்கள். அவன் பேர் என்னது? இஸ்து. இவன் பேர் என்னது? கிறிஸ்து. இங்க பாருங்க, இவன் வேற. முதல் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பக்கத்து வசனம் அவன் வீட்டிலேயே உட்காந்துருக்கான்னு நினைக்காதீங்க. அடுத்த வீட்டுக்கு போனா அவன் யாரு அப்படின்னா, கிறிஸ்து எண்ணப்பட்டவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைத்தவனாயிருந்தான். கரங்களை தட்டி. இன்னைக்கு இதுல 100% சபை உடைந்து போய் கிடக்கிறது. சேர்ச்சில் இருக்கிற வீடுகள் உடைந்து போய் கிடக்கிறது. ஏன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு கடவுள் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா மீதி 95% இங்க என்ன இல்லை அப்படின்னா, குடும்பமாய் சேர்ந்து தேவன் பேரில் என்ன வைக்க முடியவில்லை? விசுவாசத்தை வைக்க முடியவில்லை. அப்போ ஒரு வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? தேவ பிள்ளைகளே, நாமளா புரிந்து கொள்ளணும். என் வீடு இன்னும் எதுக்கு செழிப்படையில